கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49 அதிகாரம் 16 வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். உலக வாழ்க்கையிலே அநேக விதமான பாதைகளை கடந்து வருகிற தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். சிலர் வேலை செய்கின்ற ஸ்தலத்திலே அவர்களுக்கு எதிராக சுவர் போன்ற ஒரு தடை காணப்படுவதை நாம் அறிந்திருக்க முடியும். வாழ்க்கையிலே எங்கே சென்றாலும் அங்கே தடைகள் காணப்படுவதை குறித்து நாம் அடிக்கடி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். என் வழிகள் அடைபட்டு கிடக்கிறது என்று சொல்லி நீங்கள் ஏங்குகின்ற ஒரு நபராக காணப்படுகிறீர்கள். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே என்று சொல்லி திகில் சூழ்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எபிரேயர் 11:30 நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக எரிகோ தடையாக காணப்பட்டது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னபோது, நீங்கள் எரிகோவை 7 நாள் சுற்றி வாருங்கள், 7ஆம் நாளில் மட்டும் 7 முறை சுற்றி ஆர்ப்பரியுங்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அவர்களுக்கு முன்பதாக காணப்பட்ட தடைகள், அவர்களுக்கு முன்பதாக காணப்பட்ட எரிகோ கோட்டையின் மதில்கள் விழுந்தது என்று வேதத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ கர்த்தருடைய ஆவியானவரை துதிக்கின்ற பொழுது முழு இருதயத்தோடு கூட ஒரு மனதோடு கூட அவரை நோக்கி நீங்கள் ஆர்ப்பரிக்கின்ற பொழுது தேவ பிரசன்னம் உங்கள் மத்தியிலே கடந்து வருகிறது. தேவ பிரசன்னம் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறதையும் தடைகள் நீங்கி போவதையும் நீங்கள் கண்கூடாக காண முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 38 அதிகாரம் 20 வசனத்திலே, என் பிரசன்னத்தினால் எல்லா மதில்களும் விழுந்து போகும். கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னத்தினாலே மதில்கள் விழும், தடைகள் நொறுங்கி போகும். ஆண்டவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். இன்னும் நாம் சங்கீதத்திலே வாசிக்கின்ற பொழுது, கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகி போகும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அப்படி என்றால் ஆண்டவர் உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன், நீ பயப்பட வேண்டாம், உனக்கு முன்பதாக காணப்படுகிற எல்லா தடைகளும் எனக்கு முன்பதாக அது காணப்படுகிறது. ஒருவேளை நீ கர்த்தரை ஆராதிக்கின்ற பொழுது, கர்த்தரை துதிக்கின்ற பொழுது, கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது, துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவரீர் பரிசுத்தர் 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 என்ற வார்த்தையின்படியே ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கின்ற பொழுது உனக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா மதில்களும் எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும். விசுவாசத்தோடு கூட எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோவை சுற்றி வந்தார்களோ, ஆர்ப்பரித்தார்களோ, அவருக்கு முன்பதாக காணப்பட்ட மதில் விழுந்து போயிற்று, அப்படியே உனக்கு முன்பதாக காணப்படுகிற தடைகள், மதில்கள் விழுந்து போகும். ஏனென்றால் ஆண்டவர் உன்னை அவருடைய உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார் என்பதை நீ ஒருபோதும் மறந்து போகாதே. மிகுந்த கலக்கத்தோடு கூட காணப்படுகிறாயோ, மிகுந்த வேதனையோடு கூட காணப்படுகிறாயோ, பயப்படாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து அவரை துதித்துப்பார், அவரை ஸ்தோத்திரித்துப்பார். அவர் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா தடைகளையும் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் அவரை நோக்கி பார்ப்போம். அவர் உங்கள் நடுவிலே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம். உன்னை என் உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களை உடைய கரத்திலே வரைந்திருக்கிறேன், உடைய கரத்திலே நாங்கள் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற நம்பிக்கையோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளிலும்
அநேகருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற தடைகள் நீங்கி போகும்படியாய் உம்மை நோக்கி துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே தடைகள் எல்லாம் நீங்கி போகவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மை மாத்திரம் உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக காணப்பட இந்த காலை வேளையிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. துதிக்கின்ற சத்தம் அவருடைய வாயிலே காணப்பட கிருபை தாரும். துதியினாலே எல்லாம் மதில்களும் விழுந்து போகட்டும், தடைகள் நீங்கி போகட்டும். கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் எழும்பர் சுத்த பிதாவே. ஆமென், ஆமென்.